இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, இதுல ஒரு குட்டி பையன் தான் ஹீரோ. அதாவது ஒரு ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ரோபோட் கிடைக்குது. அத வச்சு அந்த பையன் என்னென்னலாம் பண்றான், அத வந்து எப்படி காப்பாத்துறான் அப்படின்றத இந்த படத்த ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, வெல்கம் டு த ஷோ சினி ஸ்டோரி. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபி அண்ட் டாபிஸ் ஃபென்டாஸ்டிக் வொயாகர் 2016ல வந்த இந்த படம். இதில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ராபி. அவன் ஒரு குட்டி பையன், அவன் தான் ஹீரோ. அவன் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறான். அவனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மேக்கர், அதாவது வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்க வேலையை பார்த்துப்பாரு. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக். ஸோ ஒரு பயங்கர மெக்கானிக். இந்த பையனுக்கு வந்து சயின்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம். இவன் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக அவனே வீட்டில் எல்லாமே உருவாக்குவான். ரொம்ப படிப்பாளி. ஸோ இந்த குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் ஜஸ்டின்ட்டு. அந்த பையன் இவனை பயங்கரமாக புள்ளி பண்ணிகிட்டே இருப்பான். போட்டு அடிக்கிறது, ஹோம்ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இவன்கிட்ட சொல்லுவான். இந்த பையனும் வந்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஆனால் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பயங்கரமாக இவனை புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு வருவான். அவங்க அப்பா வந்து இருப்பாங்க, அவங்க மம்மி இருப்பாங்க. அவங்க மம்மி வந்து மெக்கானிக் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க அப்பா வந்து புக் பார்த்துக்கிட்டே குக் பண்ணுற மாதிரி சில மிஷின்ஸு, சாப்பிட்டோன்னே டைனிங் ஓப்பன் ஆகி அதுவே கழுவுற மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். இப்படியே அவனோட லைஃப் போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவான், அந்த ஜஸ்டின் வந்து அவன் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பான். அங்கே போனால் அவனுக்கு வந்து கன் வச்சு ஷூட் பண்ணி இவனை விளையாடுவாங்க. இவன் வந்து பயந்தடிச்சு ஓடி வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து உட்காந்துடுவான். அந்த இடத்துல அவன் உட்காந்துட்டு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். வானத்துலேருந்து விழும். அந்த இடம் பள்ளமாயிடும். அந்த பள்ளமான இடத்துல போய் வெட்டி பார்ப்பான். பார்த்தா அங்கே ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினை வந்து பார்த்துட்டு உள்ளே போய் அதுக்குள்ளே போய் விழுந்துட்டு அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவான். வீட்டுக்கு கிளம்பி அதை எடுத்துகிட்டு போயிட்டு சரி இதை ஓப்பன் பண்ணி இதில் எதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று எடுத்து தட்டுவான். அது போய் எகிரி போய் விழுந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்லாம் ட்ரில்லிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஓட்ட போட பார்ப்பான். டக்குன்னு அதுக்குள்ளேருந்து கை கால்லாம் வெளியே வரும். பார்த்தா ஒரு ரோபோட் மாதிரி எழுந்து நிற்கும். இவன் பயந்தடிச்சு வீட்டுக்குள்ளே ஓடிடுவான். ஓடிட்டு மறுபடியும் வெளியே அந்த மிஷின் வந்து அவனுக்கு பாய் காமிக்கும். அதாவது அந்த ரோபோட் பொம்மை வந்து பாய் காமிக்கும். மறுபடியும் அவன் தேடி வந்து நீ யார் அப்படின்னு அட்டாக் பண்ண போகும்போது பார்த்தா அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரோபோட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பசிக்கும் அப்படின்றத அவனுக்கு கன்வே பண்ணால் அவனுக்கு புரியாது. அவன் என்ன பண்ணுவான், வீட்டில் இருக்க ஃபுட்லாம் எடுத்து கொடுப்பான். பட் அது சாப்பிட்டாது. அப்புறமா அது வந்து காட்டும் என்னென்ன வேணும் அப்படின்றத. அப்புறம் பார்த்தா அது இரும்பு தான் சாப்பிடும் போல். வீட்டில் இந்த பாத்திரம் தொலைக்குவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஸ்க்ரூ, அங்கே இருக்க நிறைய நட்ஸு அதெல்லாம் எடுத்து கொடுத்து அதை சாப்பிட வைப்பான். ஸோ அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அப்போ தான் தெரிஞ்சுப்பான் இதுக்கு இரும்பு தான் ஃபுட்டு அப்படின்றது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிடும், செம்ம ஜாலியாகிடும். அப்போ அவன் கேட்பான் நீ யார் என்னன்னு கேட்கும்போது அது சொல்லும், நாங்கள் ஸ்பேஸில் இருக்கவங்க, நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் வந்து அங்கேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி மாஸ்க்கு போகலான்னு நினச்சோம். அந்த டைமில் எங்கள் ஃபேஸ் ஷிப் வந்து ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணி இடிச்சிடுச்சு. என் அப்பா அம்மா ஒரு சைடு போயிட்டாங்க, நான் வந்து கீழே வந்து விழுந்துட்டேன், அதாவது பூமிக்குள்ளே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ரோபோட் சொல்லும். அப்போ நீ ஏலியன் ரோபோட்டா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா, சரி நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பேர் ராபி இல்லையா, அதுக்கு டாபின்னு பேர் வைப்பான். டாபிஸ் அப்படின்னு பேர் வைப்பான். அப்போ அது கூட ஜாலியாக சுற்றுவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவான். வீட்டுக்கு கூட்டு போய் அம்மாட்ட சொன்னால் அவங்க மம்மி வந்து இவன் தான் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காமல, இவன் வந்து இந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்கிறதால பைத்தியம் ஆகிட்டான், நீ முதல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் விளையாடு அப்படின்ற மாதிரி அவங்க மம்மி சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு அது உண்மையே புரியாது. ஸ்பேஸ்லேருந்து வந்து விழுந்துச்சுன்னுலாம் சொல்லுவான், நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறமா நீ எப்படியாச்சும் எங்கள் அப்பா கிட்ட கூப்பிட்டு போய் சேருன்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் சொல்லும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ஷிப்லாம் கண்டுபிடிப்பான். அது கண்டுபிடிச்சா அது வந்து அதுக்குள்ளே ஏறி உட்காந்து அது ஓரளவுக்கு தான் போகும். அந்த பையன் சயின்டிஸ்ட், அவங்க மம்மி வந்து மெக்கானிக்ன்றதால இந்த பையன் நிறைய கற்றுக்கிட்டு சயின்டிஸ்ட் ஆகிடுவான் சின்ன வயசுலேயே. ஸோ நிறைய கண்டுபிடிப்பான். பட் அவனால் வந்து அந்த ரோபோ வந்து பறக்க முடியாது. அப்புறமா ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அங்கே ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி இருக்கும், ஒரு ஷெட் இருக்கும். அங்கே போய் நிறைய இரும்பு பொருளாக இருக்குது, அதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கலான்ட்டு ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இன்னொரு விஷயம் காமிப்பாங்க. என்னன்னா அந்த நாட்டிலேயே, ஜெர்மன் நாட்டிலேயே ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருப்பான். அவன் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து இந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து கிராஸ் ஆகி வந்ததை பார்த்துருப்பான். அதில் அந்த ரோபோட் வந்து கீழே வந்ததை பார்த்துருப்பான். இவன் தான் அதை பிளானே பண்ணியிருப்பான். இப்போ அதோட ஆர்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆர்ட் எடுத்தால் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக அந்த வேர்ல்டே மாற்றுற அளவுக்கு நிறைய அட்வான்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவன் வந்து இந்த ரோபோட் எங்கே போய் விழுந்தது, யார் எடுத்துகிட்டு போனான்னு கண்டுபிடிக்கணும். அங்கே ஒரு டீம் வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். ஃபைனலி அவங்களும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, இந்த பையன் தான் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையனை தேடி வருவாங்க. அப்போ தான் இந்த பையன் இவளை ஷிப்பில் அனுப்புறதுக்காக, அதாவது டாபியை ஷிப்பில் அனுப்புறதுக்காக, அது பறக்கணும், தண்ணியில் விழுந்தால் தண்ணியில் மிதக்கணும் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஷெட்டில் போய் சில பொருட்கள்லாம் எடுப்பாங்க. அங்கே இருக்க அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு போல், அவனுங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, பெட்ரோல் அதுக்குள்ளே டீசல் அது மாதிரி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுருப்பான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இருக்கும், அது தெரியாமல்
தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட ஆளுங்க வந்து தேடிட்டு வந்துருவாங்க, இந்த ரோபோட் எடுக்கிறதுக்காக தேடிட்டு வந்துருவாங்க. அப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணும், இந்த டாபி ரோபோட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஆரஞ்சு ஜூஸை எடுத்து ஃபில் பண்ணிட்டோம் அந்த வண்டியில், இவன் கண்டுபிடிச்ச வண்டியில். ஆக்சுவலி இந்த டீசல் தான் போடணும். அதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அந்த டாபி இருக்கான் இல்லையா, டாபியோட கொஞ்சம் பேர் வந்து தேடிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கிறதுக்காக வருவாங்க. அங்கே இருக்கவங்க தடுத்து பிடிச்சி இழுத்து வைப்பாங்க. அந்த டைமில் இவங்க அந்த அந்த ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்த்தா ஸ்டார்ட் ஆகாது. ஏன் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா ஆரஞ்சு ஜூஸ் வந்து அதில் ஊற்றி வச்சுருப்பான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டீசல் எடுத்து ஊற்றி அங்கேருந்து பறந்து போயிடுவாங்க. இங்கேருந்து இந்த வில்லன்க கிட்டேருந்து பறந்து போயிடுவாங்க. இப்போது எங்கே போகிறோம் அப்படின்ட்டு இவன் கேட்கும்போது ஸ்பேஸ்க்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் என் அப்பா அம்மாவை பார்க்க போகிறேன், நீ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாபி வந்து கேட்குது, அந்த ஏலியன் ரோபோட் கேட்குது. அப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, உன்னை பத்திரமா வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் நான் சேர்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போவாங்க. அங்கே போனால் அப்போ எங்கே உங்கள் அம்மா அப்பா விழுந்தாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்போ, ஒரு பனி பிரதேசத்தில் தான் போய் எங்களோட ஷிப் வந்து கிளாஷ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ணுவாங்க. அது வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புள் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து கண்டுபிடிச்சி ஃப்ளைட் எடுத்துகிட்டு ஜெட் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த அந்த லேண்ட்மார்க்குக்கே வந்துடுவான். வந்து இவங்களை வந்து பிடிச்சி இது பண்ணுறதுக்குள்ளேயே ரோபோட், அதாவது அந்த டாபிஸ் இருக்கு இல்லையா, டாபிஸ் வந்து மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சோம்னா அவனை பிடிச்சிருவாங்க. அவங்க அப்பா அம்மாவே சேர்த்து பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டுட்டு வந்து இவங்களை வந்து உடச்சி அவங்களுக்குள்ளே இருக்க ஹார்ட் எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருப்பான். அதாவது அந்த அந்த சயின்டிஸ்ட் வந்து எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராபி இருக்கா இல்லையா, அவனும் சயின்டிஸ்ட் தானே, அவன் டக்குன்னு அங்கே இருக்க அந்த ஜெட்டை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி வந்து இவங்க இருக்க ஸ்பாட்டில் இவங்களை காப்பாற்றுவான். அப்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டாபியோட ஹார்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பறக்க விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏலியன் ரோபோட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு ராபி வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா அங்கே இருக்கவங்க எல்லாரையும் சேஃபாக கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுட்டு, அவங்க வீட்டில் வந்து மனிதர்கள் வந்து எப்படிலாம் சாப்பிடுவாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பான். சொல்லி கொடுத்துட்டு அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அது வரைக்கும் இவன் வந்து அவங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். அவங்க வந்து அப்படியே அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க. அதோட இந்த படத்தை முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான படம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.